ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். சென்டரில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவருக்கு நாவல்கள் வாசித்தல் மிகவும் பிடிக்கும். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங்கா, ஃபாண்ட் இன் ரீடிங்கா, ஃபாண்ட் டு ரீடா? எது வரும்? ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங். அவருக்கு நாவல்கள் வாசித்தல் மிகவும் பிடிக்கும். இதே மாதிரி இந்த சென்டென்ஸில் கண்டுபிடிங்க. சுருங்க சொன்னால் கடின உழைப்பு நல்ல பலன் தரும். இன் ஷார்ட், கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இன் ஷார்ட், ஹார்ட் ஒர்க் கிவ்ஸ் குட் ரிசல்ட். கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். அந்த வருடத்தின் கடைசி நாளில் அந்த விற்பனை நடந்தது. த சேல்ஸ் டுக் பிளேஸ் ஆஃப் தி லாஸ்ட் டேயா, அட் தி லாஸ்ட் டேயா, ஆன் தி லாஸ்ட் டேயா? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன் தி லாஸ்ட் டே, கடைசி நாளில் அந்த விற்பனை நடந்தது. Now look at this sentence. Children of different age group is seen வருமா, age groups are seen அப்படின்னு வருமா, age group வருமா? Different age groups plural. Okay, age groups are seen. Next sentence. We love to be parted, to be together at least. எந்த ஆன்சர் கரெக்ட்? நாம் சிறிது நாட்களாவது, அந்த நாட்களாவது அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட். ஓகே, வி லவ் டு பி டுகெதர் அட்லீஸ்ட். அனுமதி வேண்டி உனது ஆசிரியருக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பு. சென்ட் எ ஷார்ட். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? சென்ட் எ ஷார்ட் மெசேஜ் ரெக்வெஸ்டிங் யுவர் டீச்சர். ஆஸ்க் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஆனால் இங்கே அனுமதி வேண்டி, வேண்டுதல், வேண்டுகோள் தான். அப்போ ரெக்வெஸ்ட் தான் கரெக்ட். எனக்கு என்னுடைய புத்தகங்களை எங்கே வைப்பது என்று தெரியவில்லை. ஐ டூ அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த சென்டென்ஸ். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும்? ஐ டு நாட் நோ வேர் டு கீப் மை புக்ஸ். எங்கே வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஐ டு நாட் நோ. மிடில் ஆன்சர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். அவர் ஒரு காகிதம் எடுத்தார், கவிதை எழுதினார், வகுப்பில் அதை வாசித்தார். எல்லாமே பாஸ்ட் ஈவென்ட்ஸ். ஹி டுக் எ பேப்பர். டேக்கோட பாசன்ஸ் டுக். ரைட் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் ரோட். ரோட் எ போயம். அண்ட் ரெட், ரீடு அப்படின்னு வாசிக்கக்கூடாது, ஆனால் ஸ்பெல்லிங் ஒன்று தான். பாசன்ஸில் வாசிக்கிறப்ப ரெட் அப்படின்னு தான் வாசிக்கணும். ஹி டுக் எ பேப்பர், ரோட் எ போயம் அண்ட் ரெட் இட் டு தி கிளாஸ். பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த காலத்தில், ரீட் அப்படிங்கிற வேர்பை ரெட் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். மோடம் வழியே இன்டர்நெட் கனெக்ட் பண்ண உனக்கு தெரியுமா? டூ யூ நோ அப்படின்னு இந்த கொஸ்டின் ஆரம்பிக்குது. டூ யூ நோ ஹவு டு கனெக்ட்? எப்படி கனெக்ட் பண்ணுவது? அப்போ அந்த எப்படிங்கிறதுக்கு ஹவு தான் வரணும். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ். ஐ டு நாட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் மிஷின், ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின். அம்மா தனது மகளை சீக்கிரம் காலையில் எழும்படி கேட்டுக்கொண்டார். ஹிஸ் டாட்டர்னு வராது, ஏன்னா அம்மா. அப்போ ஹர் டாட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹர் டாட்டர் டு கெட் அப் ஏர்லி. அம்மா தனது மகளை அப்படின்னு இருக்கிறதுனால ஹர் டாட்டர், அதுதான் கரெக்ட். கீழே டாட்டர் டு கெட் அப் ஏர்லியர் அப்படின்னு இருக்கு. பட் அந்த ஹர் அப்படிங்கிற ப்ரொனவுன் கரெக்டாக இருக்கணும். அவர் என்ன பேசினாலும் நான் கண்டுகொள்ள மாட்டேன். வாட் எவர் ஹீ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் அப்ளை ஆயிருக்கு. அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகணும். வாட் எவர் ஹீ ஸ்பீக்ஸ் ஐ டு நாட் பாதர். கல்வி அறிவினை விரிவாக்க முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். எஃபர்ட்ஸ் ஹாவ் டு பி டேக்கன், இஸ் டேக்கிங், டு டேக்கன். எது கரெக்டாக வரும்? எஃபர்ட்ஸ் ஹாவ் டு பி டேக்கன் டு என்ஹான்ஸ் தி லிட்ரஸி. மற்ற ஆப்ஷன்ஸ் எதுவுமே கரெக்டாக மேட்ச் ஆகாது. நான் இளம் வயதில் காட்டிற்கு போயிருக்கிறேன். ஐ ஹேட் பீன். இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? I had been
டு தி ஃபாரஸ்ட் வென் ஐ வாஸ் வெரி யங். had been அப்படின்னா இருந்திருக்கிறேன். ஐ had been டு தி ஃபாரஸ்ட் வென் ஐ வாஸ் யங். ஒரு சென்டென்ஸில் மிடில் வார்த்தைகள், மிடில் இருக்கிற வேர்ட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சு, அதை நம்ம ஃபில் பண்ணோம். கிராமட்டிக்கலி கரெக்டாக ஃபில் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.